இமயமலைக்கு போகலாமா, தலைவலா நிற்கலாமா, இல்லை பஸ்தி எடுக்கலாமா, கண்ணை மூடி உட்காரலாமா, என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? தாண்டவராய சுவாமிகள் சொல்றார், மலையில் ஏறி மலையிலிருந்து எட்டி குதிச்சாலும் அறிவு வராது, கடல் ஏறி கடல் உள்ளுக்குள்ள போய் கீழே இருந்து மேலே வந்தாலும் கிடைக்காது, கடல் மேலே நடந்து போனாலும் கிடைக்காது, 15 நிலையாக நானே மாறி 15 இடத்தில் இருந்தாலும் அறிவு வராது. அறிவு வரணும்னா என்ன பண்ணணும்? படிக்கணும். படிக்கணும். சிரவணா தேவை. சரியான முறையிலே சாஸ்திரத்தை படித்தால் மட்டும்தான் நான் யார் என்கின்ற உண்மையை நீ உணர முடியும். இல்லாவிட்டால் நீ இதெல்லாம் செய்தாலும் என்ன பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடவதே அவர் சொல்றார், 100 முறை குருதே கங்கா சாகர கமனம் விரத பரிபாலன மதவாதானம் ஆத்மஞானம் விஹீனா மூடக புத்திம் ந பஜதி ஜென்ம சதேன. 100 ஜென்மங்கள் நீ கங்கையில குளிச்சுட்டு இருந்தாலும் சரி, 100 ஜென்மங்கள் பூஜை பண்ணிட்டு இருந்தாலும் சரி, 100 ஜென்மங்கள் எதை நீ செய்து கொண்டு இருக்கிறாயோ அதெல்லாம் செய்துட்டு இருந்தாலும் உனக்கு ஞானம் என்பது வராது. ஞானம் வரணும்னு என்ன? ஒன்றே ஒன்று படிக்கணும். படிக்கணும். சரியான கமிட்மெண்ட்டோடு ஒரு குறிப்பிட்ட சிறந்த ஆசிரியர் தேர்ந்தெடுத்து தொடர்ந்து சாஸ்திரத்தை குறிப்பிட்ட நாள் வரை படித்து அது எப்படிப்பட்ட சம்பிரதாய விதி இங்கே பின்னால் சொல்ல போகிறேன். யார் அந்த சம்பிரதாய முறைப்படி படித்து வந்தார்களோ அவர். அப்படி சம்பிரதாய முறைன்னு என்ன அர்த்தம்? அப்படின்னா அந்த பரம்பரை இந்த பரம்பரை அதெல்லாம் இல்லைப்பா. இவர் இன்னொருவருக்கு சீடராக இருந்திருக்கும், அடுத்தது இவர் இன்னொரு சீடரை தேர்ந்தெடுக்கும். இதுதான் சம்பிரதாயம் என்பதை தவிர சம்பிரதாயம்னா வேற எதையும் குறிக்காது. அப்படிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட சம்பிரதாய வித்து என்று சொல்லக்கூடிய ஞானத்தை உணர்ந்த நம்முடைய பரம்பரை காட்டிய வழியை அறிந்த ஒரு குருவிடம் சென்று தொடர்ச்சியாக சாஸ்திரத்தை படித்தால் மட்டும்தான் நமக்கு ஞானம் வரும். அது இல்லாவிட்டால் வேற எதனாலும் ஞானம் வராது. அதுதான் இங்கே சொல்ற, அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எது? எது எனக்கு அல்லலை அறுத்து ஆனந்தம் ஆக்கியது? தலைவலா நின்னா, நேரா நின்னா, எது இல்லை சொல்றார், நெறி மறுவா. நெறி மறுவா அதான் சம்பிரதாய. அசம்பிரதாயம் இது மூர்க்கவது உபேட்சணியம் என்று சங்கரர் ஒரு சில நேரத்தில் ரொம்ப கடுமையாக இருப்பார். சொல்றார், சம்பிரதாய முறைப்படி படிக்காதவர்களை மூர்க்கர்களைப் போல ஒதுக்கி விடுங்கள். கொம்புலதன் 5 முழம், குதிரைக்கு 10 முழம், வம்புகரை காயலத்தான் வேண்டுமே என்கிறார். இந்த மாதிரி வம்பு பேசுறவங்கிட்டோம் ஆர்கியூ பண்றவங்கிட்டோம் பக்கத்துக்கே போகாதுங்க. அவர் யார்? எப்படி ஒரு குருவை தேர்ந்தெடுப்பது? அதுதான் ப்ராப்ளம் நமக்கு. குரு யார்? எனக்கு சாஸ்திரத்தை பற்றி அறிவு கிடையாது. இப்போ என்ன பண்ணணும்? யார் சொல்றாங்களோ அதைத்தான் சாஸ்திரம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். அதனால்தான் ஈஸ்வர அனுகிரகம் வேணுங்கிறது. அப்போ கொட்டை போட்டவங்கெல்லாம் குரு, மொட்டை போட்டவங்கெல்லாம் குரு, காவி கட்டினவங்கெல்லாம் குரு, தாடி வச்சவங்கெல்லாம் குரு. யார் யார் குரு? எதை எப்படி எனக்கு தேர்ந்தெடுப்பதற்கு தகுதி கிடையாது, எனக்கு அறிவு கிடையாது. அவர் சொல்வது சாஸ்திரமா அசாஸ்திரமா தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எப்படி தெரியணும்? ஒன்றும் தெரியாது. அதுக்கு தான் சொல்றார், நெறி மறுவா. யார் ஒருவர் நெறி மறுவாமல் வந்த வழி வழியாக வாழையடி வாழை என வந்த திருக்கூட்ட மரபிலே யார் ஒருவர் இருக்கிறாரோ அவரிடம் பாடம் கேட்க வேண்டும். இல்லாவிட்டால் கிடையாதுப்பா. இல்லாட்டி குருடனும் சேர்ந்து குருட்டாட்டம் போட்டு குடியில விழுந்த கதையாக போய்விடும். செக்கு மாடு போல சுற்றி 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 எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன். பாவம், அவங்க கம்ப்ளீட் டெடிக்கேட்டடாக இருப்பாங்க. கொஞ்சம் கூட மாறாமல் அவர்கள் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் தவறான ஆளுகள். கொஞ்ச நாளைக்கு பிறகு அவர்களது சிரத்தை தெரியும். ஓ, எங்கேயோ தவறான வழியில் போய்கொண்டிருக்கிறோம் என்று தெரியும். ஆனால் அவர்களது சைக்காலஜி விடாது. இவ்வளவு நாளாக குருவில் ஏற்றிட்டோம், அவர் சொல்றதை நம்ம எப்படி மறுக்கிறது, எப்படி அவரிடமிருந்து விலகி வருவது? பாண்டேஜ். இந்த ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கும். அதனால ஈஸ்வர அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் இந்த நெறிமறுவா
மறுவா நெறியளிக்கும். அப்படிப்பட்ட அந்த தொடர்ச்சியாக வாழையடி வாழை என வந்த திருக்கூட்ட மரபிலே வந்த அந்த ஞானத்தை என்ன சொல்றார்? வாதவூர் எங்கோ, திருவாதவூர்ல இருக்கக்கூடியதாகிய ஞான தலைவனாகிய அவர் எனக்கு இந்த திருவாசகம் என்ற தேனை கொடுத்திருக்கிறார். இதை தவிர வேறு எதனாலும் அல்லது இருக்க முடியாது. இதை தவிர ஏன் அதுக்கு என்ன சிறப்பு? ஏன் இதை தவிர என்ன ரசிகர் மன்றம் சேர்த்துறீங்களா? மாணிக்கவாசகருக்கு ரசிகர் மன்றம் சேர்த்து இதை தவிர வேற எல்லாம் இல்லை அப்படிங்கிறீங்களா? இல்லப்பா, அவர் நெறி மறுவா நெறி அளித்தவர், மறுவா நெறி அளித்தவர். அதுதான் குவாலிஃபிகேஷன். அந்த தன்மையை தவிர வேற எதனாலும் நமக்கு இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது. இந்த ஞானம் இல்லாமல் நமக்கு இந்த அல்லல் பிறவி என்று சொல்லக்கூடிய பிறவித்தலையை நீக்க முடியாது. எனவே ஞானம் ஞானம் ஞானமேவ, ஞானமேவது கைவல்யம். ஞானத்தை தவிர கைவல்ய பதம் வேறு எதனாலும் அடைய முடியாது. கலகலானா முடியாது, மேலே பார்த்தா முடியாது, கீழே பார்த்தா முடியாது, உள்ளுக்குள்ள பல்ப் எரிஞ்சா முடியாது, எது பண்ணாலும் முடியாது. படிக்கணும், ஸ்ரத்தையோடு படிக்கணும், சரியான ஆச்சாரியாரிடம் படிக்கணும். அப்புறம் அப்போ இதெல்லாம் எதுக்குங்க? இப்போ இது ஒரு சந்தேகம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, ஐயோ சாமி குருதே கங்கா சாகர கமனம் பிரதபரிபாலன மதவாதானம் ஆத்மஞான விகீனா மூடாக முக்திம் நபஜதி ஜென்ம சதேன என்று சங்கராச்சாரியர் சொல்றார். இப்ப இதெல்லாம் தானே நம்முடைய நெறியில் இருக்கிறது. இந்த நெறி மறுவா என்று பார்த்தோமே, இந்த சனாதன தர்மத்தில் இதெல்லாம் இல்லாமல் இல்லையே, இதெல்லாம் இருக்கிறது. அப்ப எதற்காக வீணாக நம்மளை எல்லாம் சுற்றி அடிக்கிறதுக்காக இந்த சனாதன தர்மம் இதெல்லாம் சொல்லி இருக்கிறதா? பூஜை பண்ணலாமா வேண்டாமா? 100 வருஷம் பூஜை பண்ணாலும் கிடைக்காதுங்கிறாரு, 100 வருஷம் கங்கையில் மூழ்கினாலும் கிடைக்காதுங்கிறாரு, விரத பரிபாலனம் அதவா தானம் எல்லாம் வேலைக்காகாதுங்கிறாரு. அப்ப இதையெல்லாம் சாஸ்திரம் ஏன் சொல்லி இருக்கிறது? ஏன் சொல்லி இருக்கு? தேவையில்லை. ஒரு சாஸ்திரம் வந்து நம்முடைய நேரத்தை வீணடிக்கிறதா, இல்லை நம்ம சோதித்து பார்க்கிறதா? என்ன என்றால் ஆறாத் உபகரணம். எப்படி விவேகானந்தர் ஒரு அருமையான கதை சொல்வார். ஒரு ராஜா, அந்த ராஜாவுக்கு ஒரு மந்திரி, அந்த மந்திரி மிகப்பெரிய அறிவாளி. இந்த நாடே பூரா அவரை பாராட்டும். யார? மந்திரியை பாராட்டும். அவர் தான் பெரியாள், அவர் தான் பெரியாள், அவருக்கு அறிவு அது இதுன்னு எல்லாம் பாராட்டு. உடனே இந்த ராஜாவுக்கு நம்மளை மாதிரியே பொறாம வந்து, நம்மளை விட சின்னவன், இவனுக்கு இவ்வளவுதான், இதை சரிப்படுத்த வேண்டும், அவனுக்கு அறிவு இல்லைங்கிறது நம்ம புகட்டணும், நான் தான் பெரியாள்னு நிர்ணயம் பண்ணணும்னு சொல்லி ஒரு 70 அடியில் ஒரு பெரிய டவர் கட்டினாங்க. அந்த டவரில் பூரா வழுக்கு மரம், இந்த வழுக்கு மரம் வரும்போது பார்த்து உரியடிக்கும் போது பார்த்துருக்கீங்களா, அதுபோல் எல்லாம் வளவளப்பான பொருள்களை எல்லாம் போட்டு அதுக்கு படிக்கட்டு எல்லாம் இல்லாமல் மேலே ஒரு சின்ன ரூம் வச்சு கிரேனில் வச்சு அவர் கொண்டு போய் அந்த ரூமில் வச்சு பூட்டிட்டார். பூட்டி சிறை வைத்துட்டார். இப்போ இந்த சிறையிலிருந்து இவர் மோட்சம் பெற வேண்டும், இந்த இதோட பந்தத்திலிருந்து இவர் விடுவிக்க வேண்டும். என்ன பண்ணணும்? அவர் பார்த்தார், பாக்கெட்டில் பார்த்தார் ஒரு பேனாவும் பேப்பர் இருக்கு. தன்னுடைய மனைவிக்கு, நான் இந்த இடத்துல இருக்கேன், இந்த டவர் வந்து இத்தனை அடி நீளம், இதில் இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல நீ கொண்டுட்டு வந்து ஒரு ஊசி, மெல்லியதான ஒரு ஊசி, அந்த ஊசியை சுமக்கக்கூடிய அளவில் ஒரு பட்டு நூல், அந்த பட்டு நூலை சுமக்கக்கூடிய அளவில் அடுத்தது ஒரு ஒரு சின்ன ஒரு நூல், அப்புறம் அப்படியே வந்து கடைசியாக 70 அடியில் ஒரு பாரக்கயிறு கட்டி அந்த ஊசியினுடைய நுனியில் தேனை வைத்து, ஊசியினுடைய அந்த காது பகுதி இருக்கிறவங்க அந்த இடத்துல ஒரு தேனியை கட்டி வச்சு கொண்டுட்டு வந்து இந்த இடத்துல விட்டுருக்கிறார். இப்போ இந்த இடத்துல கொண்டு வந்து விட்டார். இப்போ என்ன நடக்கும்? தேனியினுடைய வாசத்துக்கு மேலே 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 போகும். மேலே போக போக அந்த பட்டு நூல் மேலே வருது, கடைசியாக ஜன்னல் கிட்ட வருது. காத்தோட்டத்திற்காக ஜன்னல் விட்டு வச்சிருக்காரு அந்த அரசர்.
அந்த இடத்துக்கு வந்தோடனே டக்குன்னு அதை பிடிச்சி மெல்ல 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 உருகி கடைசியாக கட்டி வச்சுட்டு அதிலிருந்து கீழே வந்துட்டார். இப்போ பந்தத்திலிருந்து இவருக்கு மோட்சம் கிடைத்தது. இந்த மோட்சம் எப்படி கிடைத்தது? பந்தத்திலிருந்து மோட்சம் ஆயிட்டார், விடுதலை ஆயிட்டார். எப்படி வந்தது சொல்லுங்க பார்க்கலாம். யார பாருங்க. அறிவு, அறிவு மிக 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 அவசியம். அறிவு இல்லாவிட்டால் இது நடக்காது. அறிவு மட்டும் இருந்தா வந்து போறான். அறிவு மட்டும் இருந்தா உள்ளுக்குள்ள வச்சுட்டு உட்கார்ந்துட்டு தான் இருக்கணும். அப்ப அந்த அறிவை பயன்படுத்தி அதற்குண்டான நிலைப்பாடுகளை எடுத்துத்தான் அவர் வெளியில வந்தார் தவிர வெறும் அறிவு மட்டும் அவருக்கு வரல. அப்போ எப்படி ஞானம் என்பது கைவல்ய பதத்தை தரும் என்றாலும் அந்த ஞானத்திற்கு ஆராய்ச்சி உபகரணம், ஞான சாதனம் ஒண்ணு வேணும். ஞானம் மோட்ச சாதனம், ஞானத்திற்கு சாதனம் வேண்டும். அந்த ஞான சாதனம் தான் இவைகள் எல்லாம். இது குருந்தே கங்கா சாகர கவனம் பிரத பரிபாலனம் மதவாதானம் இதெல்லாம் வேண்டும். எல்லாம் இருந்தால் தான் ஞான சித்தி என்பது அடைய முடியும். காரணம் அந்தக்கரணம் என்பது பின்னால பார்க்க போறோம். அந்தக்கரணம் என்பது எப்படி இருக்கும் என்று யாருக்கும் தெரியாது. எந்த நேரத்தில் எது நடக்கும் என்று யாராலும் யூகிக்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த அந்தக்கரண சுத்தி ஏற்படுவதற்காக இதையெல்லாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். உடனே ஞானம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நானெல்லாம் வந்து வேதாந்தி, வரட்டு வேதாந்தியாக இருக்கிறேன். வரட்டு வேதாந்தி புரட்டுத்தனமாக தான் போகும். அதனால ஆறாத்து உபகரணம் இதெல்லாம் ஸ்டெப்பிங் ஸ்டோன். ஒன்றொன்றாக ஒன்றொன்றாக படிப்படியாகத்தான் நாம் அதை வர முடியும். எனவே இந்த நெறிமறவாத அந்த ஞானத்தை நமக்கெல்லாம் பகவான் வழங்கியிருக்கிறார். அப்படி பலம், இந்த திருவாசகத்தினுடைய பலன் என்ன என்றால் அல்லல் அகற்றி பிறவி அறுத்து நமக்கு ஆனந்த, எப்பொழுதும் பேரானந்தத்தை கொடுத்து, மற்ற எல்லா ஆனந்தங்களும் கால தேச வர்த்தமானங்களுக்கு கட்டுப்பட்ட ஆனந்தங்கள். இந்த நிறையானந்தத்தை நமக்கு கொடுப்பது இந்த அடுத்தது சிவபுராணம்.